வெல்கம் டு அவர் சேனல் மதி பிரைடல் ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சுகர் பீடு, அதுக்கப்புறம் 3mm பீடு, 4mm பீடு, 5mm பீடு, அதுக்கப்புறம் கர்தானா. இதை வச்சு லைன்ஸ் எப்படி போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜரியில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எப்போதும் போல் கீழேருந்து நீங்கள் எப்படி நூல் எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் ஜரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருப்பீங்களா, சேம் அதே தான். இந்த மாதிரி எடுத்திருக்கீங்கள்ல, இந்த மாதிரி எடுத்துருக்கிறதுல ரெண்டு பீடு உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டுட்டு கரெக்டாக அந்த பீடு முடிகிற இடத்துல இருந்து கீழே குத்தி மேலே எடுங்க. இந்த மாதிரி அதே மாதிரி தான் திரும்பவும் 2 பீடு உள்ளே விடுங்க. விட்டுட்டு கீழே குத்தி அந்த மேலே நூல் எடுங்க. சேம் அதே தான், நீங்கள் செயின் ஸ்டிச் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி. ஆனால் அந்த நூல் எடுத்து நீங்கள் அப்படியே குத்துவீங்க. இதில் வந்து 2 பீடு உள்ளே விட்டு குத்துறீங்க. சுகர் பீடு வந்து எப்போவுமே 2 பீடு மட்டும்தான் கொடுக்கணும். ஒரு ஸ்டிச் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டிச்சில் வந்து 2 சுகர் பீடு தான் கொடுக்கணும். அதிகமாக இல்லை 3 இல்லை 4 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சு நீட்டாக வராது. அது கொஞ்சம் இந்த மாதிரி தடவி பார்க்கையில் கொஞ்சம் தொலைன்னு இருந்த மாதிரி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் மேக்ஸிமம் 2 பீடு தான், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி தான் எப்படி நீங்கள் கொடுத்தீங்களோ அதே மாதிரி 2 பீடு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருந்து மேலே நூல் எடுங்க. 2 பீடு கொடுங்க, கீழே குத்திட்டு மேலே நூல் எடுங்க. சேம் அதே தான், ஆனால் இடையில வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சுகர் பீடு வைக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3mm பீடு கொடுக்க போகிறோம். அது பார்க்க வந்து சுகர் பீடோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சேம் அதே தான், ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சுகர் பீடு மட்டும்தான் 2 பீடாக கொடுக்கணும். மற்றபடி 3mm பீடு, 4mm பீடு அது எல்லாமே சிங்கிளாக தான் கொடுக்கணும். ஒவ்வொரு பீடாக தான் கொடுக்கணும். எப்பவும் போல தான் கீழே இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரே ஒரு பீடை உள்ளே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே குத்தி மேலே எப்போவும் நூல் செயின் ஸ்டிச்சுக்கு எப்படி நூல் எடுப்பீங்க அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பொறுமையாக தான் போடுறேன், பாருங்கள். எப்பவும் போல் எடுத்துக்கிட்டிங்களா, ஒரு பீடை உள்ளே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை அப்படி கீழே குத்தி அந்த நூலை மேலே எடுங்க. இதே மாதிரி தான் எல்லா பீடுமே போடணும். இப்போ நீங்கள் இப்போ வந்து நாட் போட்டுக்கோங்க.
இப்போ வந்து 4 mm பீடு 4 mm பீடு வந்து 3 mm விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதையுமே நீங்கள் தனித்தனியாக தான் வைக்கணும். எப்போதும் போல் நீங்கள் செயின் ஸ்டிச் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நூலை எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துட்டு பீடு உள்ளே விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி கீழே குத்திட்டு மேலே நூல் எடுக்க போகிறீங்க. எல்லா பீடுக்குமே சேம் தான். ஆனால் பீடு மட்டும் நீங்கள் சிங்கிளாக கொடுக்கணும். பெரிய பீடு சுகர் பீடு மட்டும்தான் 2 இதாக கொடுக்கணும். மற்றபடி பெரிய பீடு எல்லாமே நீங்கள் சிங்கிளாக தான் கொடுக்கணும். தனித்தனியாக தான் போடணும். அப்போ தான் அது பார்க்க அழகாக இருக்கும். இதுதான் 5 mm பீடு. இது வந்து ரொம்ப பெரிய பீடு இருக்குது இல்லை, இதை விட பெரிய பீடும் இருக்குது. ஆனால் இதுதான் மெயினாக நம்ம ஆரி ஒர்க்கில் எல்லா ஸ்டிச்சுக்கும் போடுற மாதிரி இருக்கிறது இதுதான். இதுவும் ஒன்றா தான். இது வந்து ஒரு நிறைய ஸ்டிச்சில் வந்து போட மாட்டாங்க. 3 mm 4 mm வரை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. 5 mm வந்து அந்த ஸ்டிச்சுக்கு தேவை, அந்த ப்ளவுஸில் அந்த ஒர்க் இருக்குது அதுக்கு வேணும் அப்படின்னா மட்டும்தான் அது யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஹேங்கிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் சேம் தான். நீங்கள் எப்போதும் போல் நூலை எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டு அதில் அந்த பீடை விட்டுருங்க. விட்டுட்டு கீழே அப்படியே குத்தி மேலே இழுங்க. அவ்வளோதான். சேம் இதே பேட்டர்னில் தான் கட் பீடும் வரும் உங்களுக்கு. அதுவும் போட்டு காமிக்கிறேன். இதில் நாட் போட்டுக்கோங்க. கட் பீடும் சேம் அதே தான். கட் பீடுமே ஒரு பீடாக தான் நீங்கள் கொடுக்கணும். அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து கோல்டு கலரில் இருக்கும். நீங்கள் கோல்டு கலர் கொடுங்க. நான் வந்து ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக. அதுவும் அப்படியே நீங்கள் பீட்ஸ்லாம் எப்படி போட்டிங்களோ சேம் அதே தான். நான் ஒவ்வொரு பீடாக வைக்கணும். பீட்ஸ்லாம் போடையில் இந்த மாதிரி பண்ணையில் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா போட வரும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளவுஸில் போடுங்க. அது வரை நீங்கள் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி போடையில் ஷேப்பும் போடுங்க. நம்ம ப்ளவுஸில் வந்து இப்போ லைன்ஸ் மட்டும்தான் போட போகிறோம். அதனால் ப்ளவுஸை முடிச்சுட்டு ஷேப் போடுங்க. அப்படி இல்லை நான் போடுறேன் அப்படின்னாலும் ஓகே தான். நீங்கள் ஷேப் போட்டு எனக்கு அனுப்புனாலும் ஓகே தான். லாக் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் சுகர் பீடு எப்படி போட்டிங்களோ சேம் அதே தான். சுகர் பீடு எப்படி 2 பீடாக நம்ம போட்டோமோ அதே மாதிரி பெரிய 3 mm பீடு வந்து ஒவ்வொன்றா போட்டோம். சுகர் பீடு மட்டும்தான் 2ஆக போடணும். பெரிய பீடு எல்லாமே ஒவ்வொன்றா தான் போடணும். அதே மாதிரி இந்த மாதிரி கட் பீடு டியூப் பீடு எல்லாமே ஒவ்வொன்றா தான் போடணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து
சிங்கிள் பீடில் வந்து நம்ம எப்படி நாட் போடாமல் இது பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து இது ஏன் காமிக்கிறேன்னா, அங்கங்கே நீங்கள் வந்து ஒவ்வொரு பீடு வைப்பீங்க. வச்சு அதுக்கு சுற்றி வந்து சுகர் பீடு கொடுப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பீடு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. எப்போதும் போல் போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு கொடுத்து கீழே மேலே எடுக்கிறீங்களா நூலை எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் லாக் பண்ணாமல் இந்த மாதிரி அதை பெருசாக எடுத்துருக்கோம்ல, இந்த மாதிரி எடுத்துருக்கிறத நீங்கள் இப்படி அதுக்கு மேலேயே விட்டுறணும். அந்த பீடுக்கு மேலேயே இந்த மாதிரி விட்டுட்டு கீழே நூலை இழுத்தீங்கன்னா அது டைட் ஆயிரும் லாக் போடாமல். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு பீடாக வரும். இப்போ அங்கங்கே ஒவ்வொரு பீடு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போடலாம், அதுக்காக இப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் சுற்றி சுகர் பீடு. சுகர் பீட் 2 தான் கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கக்கூடாது. 2 அந்த பீடை சுற்றியே கொண்டு வாங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து பீட்ஸுக்குன்னு தனியாக நீடில் இருக்குது. அதில் வந்து என்கிட்ட வாங்கினவங்களுக்கு வந்து நான் ஒரு நீடில் அனுப்பியிருப்பேன். அதில் வந்து பீட்ஸ் நீடில்னு தனியாக இருக்கும். 2 நீடில் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதில் வந்து 14 நம்பர் 24 நம்பர் இருக்கும். இன்னொரு பீடு நம்பரே இல்லாமல் இருக்கும். அந்த நீடில் தான் இந்த மாதிரி பீட்ஸுக்குள்ள நீடில். நீங்கள் அதனால யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் வந்து இதுதான் துலிப் பிராண்ட் உள்ள நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீடிலில் வந்து சில பீடு உள்ளே போகும், சில பீடு உள்ளே போகாது. ஏன்னா சைஸு வந்து சின்னதாக இருக்கும். ஆனால் 24 அந்த நம்பரில் நீங்கள் வந்து சுகர் பீடு எடுக்கலாம், அது வேணால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி பீட்ஸ் நீடில் இருக்குல்ல, அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து நீங்கள் கற்றுக்கும்போது ஒவ்வொரு பீடாக எடுத்து கற்றுக்கோங்க. நீங்கள் நல்லா போடுறீங்க, உங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பீட்ஸ் எடுத்து கூட அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு லாக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி வரும், அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீடு வச்சுட்டு அது வந்து நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு வந்து அது மேலே நூலை இழுத்து அது தலையில் வந்து நூலை இழுத்து அதை அப்படியே விட்டீங்க, அதை பார்த்துக்கோங்க. 2வது சுகர் பீடு வந்து ரவுண்டாக வரணும். 2 பீடாக வைங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப்லாம் வரும். அதிகமாக வைக்காதீங்க. அதுக்கப்புறம் முடிக்கும்போது எப்பவும் போல் நாட் போட்டுருங்க, அவ்வளோதான். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. அப்புறம் ஷேப் வந்து எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். சுகர் பீடுக்கு திலகம் போடுங்க. இந்த மாதிரி திலகம். அப்புறம் அந்த மாதிரி மாங்காய் ஷேப் போடுங்க. இந்த மாதிரி என்ன ஷேப் ஏன் போடுறீங்கன்னா அப்போ தான் அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாட்டும் எனக்கு வரைஞ்சி நான் அதில் போட போகிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். அது டிசைன் வந்து நீங்கள் என்னன்னாலும் போட்டுக்கலாம். சிம்பிளாக ஏதாட்டும் ஃப்ளவர் எதுனாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்க்க வந்து ஐ மாதிரி வரும். இந்த மாதிரி இதையும் நீங்கள் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.